Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். ராமேஸ்வரத்திலிருந்து தற்பொழுது மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்போம். சத்யகுமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இலங்கையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாதையை தொடங்கி வைத்தார். அதை தொடர்ந்து ராமேஸ்வரம் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள கிட்டத்தட்ட 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை முடித்துவிட்டு உச்சிப்புலி பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மதுரை புறப்பட்டார். மதுரை விமான நிலையத்தில் உள்ள அவருக்காக தனி விமானம் ஒன்று நேற்றிலிருந்தே காத்துக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது மதுரை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வழி அனுப்பி வைப்பதற்காக தமிழக அரசு சார்பில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் பாஜக கட்சியினர் தற்போது மதுரை விமான நிலையத்தில் அவரை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றனர். இதற்காக மதுரை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இங்கிருந்து தனி விமானம் மூலம் இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி புறப்படுகிறார் பிரதமர் மோடி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.